நீங்க ப்ரொஃபைல வச்சிடறீங்க, ஆனா எங்களை தேடி வர்றது உங்க அண்ணா அப்பா. புரியுதா? நான் என்ன சொல்ல வரேன்னு தெரியும். எல்லாருமே ஹைலி மெச்சூர்டு ஸ்டூடெண்ட்ஸ், யாரும் குழந்தைங்க கிடையாது. யூ குட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ எம் சேயிங். சரிங்களா? அதனால நம்ம அழகுங்கிறத இன்னொருத்தர் சொல்லி தான் வந்து தெரியணும்னு அவசியமே கிடையாது. சரியா? 10 பேர் லைக் பண்ணி ஷேர் பண்ணி அழகு காமிக்கிறது அழகே கிடையாது. ஓகேவா? உங்களுக்கு தெரியும் நீங்க தான் அழகு. அதனால தயவு செய்து போட்டோல ஸ்டேட்டஸ் வச்சுதான் உங்களை அழகை நிரூபிக்கணும், அது 1000 பேர் பார்க்கணும், லைக்ஸுக்காக ஏங்குறது, அந்த கல்ச்சருக்கு போகாதீங்க. அது நம்ம கல்ச்சரே கிடையாதுங்க. சரியா? நம்ம எங்கேயோ தேடி பல விஷயங்களை தொலைச்சிட்டு நிக்கிறோம். சரியா? ஸ்டேஷன்ல வந்து உங்க பேரண்ட்ஸும் அண்ணா அதான் சொன்னல பிரதர்ஸ் தான் வந்து நிற்பாங்க. அப்பதான் தெரியுது இந்த பொண்ணுங்க எவ்வளோ அலட்சியமா இருக்காங்க அப்படின்னு. அதனால கைண்ட்லி போட்டோஸ் அப்டேட் பண்ணாதீங்க. நம்ம வந்து பொண்ணா போயிட்டோம், இந்த இதை பண்ண முடியாது. இது சொன்ன அதே பர்சன்ஸ் தான் நான் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன்ல ஒரு பல மென் டிஎஸ்பிஸ் ஒர்க் பண்ண சப்டிவிஷன் தாங்க, பென்னாகரம் சப்டிவிஷன். அதுல நான் போன ஒரு 3 monthsல ஒரு கேஸ். இதுல என்னன்னா அவங்க ஒரு ஒகேனக்கல் டூரிஸ்ட் ஸ்பாட் இருக்கு, அங்க ஒரு கன் ஷாட் கேஸ். டூரிஸ்ட் அந்த பொண்ணை வந்து கண்ட்ரி மேட் வெப்பன்ல ஷூட் பண்ணிடுறாங்க. ரொம்ப ஒரு ஹெக்டிக்கான கேஸ். அதை கண்டுபிடிக்கவே முடியல, யாரு என்னன்னே தெரியல. நார்மல் கேஸ்னாவே விட மாட்டாங்க, என்னாச்சு என்னாச்சு என்னாச்சுன்னு. அப்போ இந்த மாதிரி கேசஸ் எப்படி இருக்கும்? உடனே எல்லாருக்கும் தாட்டு, விமன் டிஎஸ்பி கண்டுபிடிப்பாங்களா, பார்த்துக்கலாம் விடுங்க. நானே காது கொடுத்து கேட்டேன். சரியா? பட் அந்த இன்சிடென்ட் நடந்ததுல இருந்து அந்த பர்சன்ஸோட செல்போன் கிடையாதுங்க. அந்த அக்யூஸ்டு கிட்ட செல்போன் கிடையாது, அவனோட எந்த போட்டோஸ் எங்களுக்கு கிடைக்கல. இந்த டேர்ம்ஸ் எல்லாம் வந்து சொல்லும் போதே உங்களுக்காகவே படைச்ச மாதிரி இருக்கணும். சரியா? ஒரு விஷயத்த பல கோணத்திலையும் பல நேரங்கள்லயும் அணுகக்கூடிய திறமை ஒரு பொண்ணுக்கு தான் இருக்கு. இங்கேயே ஸ்டேஜ்ல பாக்குறீங்க, கன்சீவா இருந்து ஒருத்தங்க வந்துட்டு. அந்த 3வது விஷயம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட சொல்லிட்டேன், அவாய்ட் ஸ்டேட்டஸ் அடிக்ஷன் அண்ட் அவாய்ட் சூசைட்ஸ் அப்படி சொல்லிட்டேன்னா, என்ன எது எடுத்தாலும் அவாய்டுங்கிறாங்க. அப்ப என்னதான் பண்ண சொல்றாங்க? ப்ளீஸ் பி சேஃப். சேஃப்டி மெஷர்ஸ் ரொம்ப முக்கியங்க. சரியா? சேஃப்டிக்கு நான் உங்க நார்மலா அங்க எங்க சப்டிவிஷன்ல எல்லா உமன் காலேஜஸ்க்கும் போயிட்டு நான் சொல்ற ஒரே விஷயம், காவலன் SOS ஆப்னு ஒன்று இருக்குங்க. ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, நாங்க வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறது வந்து டு த எக்ஸ்டென்ட் ஒரு லெவல் வரைக்கும் தான் நாங்க வி கேன் டூ. உங்களுக்கு சொல்லலாம், இந்த மாதிரி SOS ஆப் இருக்கு, இப்படி போங்க, இப்படி இன்ஸ்டால் பண்ணுங்க, நெக்ஸ்ட் இதெல்லாம் வரும், இப்படி பண்ணீங்கன்னா. இன்ஸ்டால் பண்றதை பத்தி உங்களுக்கு சொல்லணும்னு அவசியமே இல்லை. பேரை கேட்டுட்டா இந்த ஆப்பாடா பியூட்டி பிளஸ் எப்படியோ இருக்குது, பியூட்டி பிளஸ் அது என்னதான், அதை டவுன்லோட் பண்ணியே தீருவோம் யாராவதுல பாத்துட்டோம்னா. ஆனா அதெல்லாம் முக்கியம் இல்லைங்க. ஷேர் சாட்டோ டிக்டாக்கோ உங்க லைஃப்க்கு முக்கியம் கிடையாது. நிறைய பேருக்கு தெரியறது இல்ல. காவலன் ஆப் டவுன்லோட் பண்றீங்க இல்லையா, அதுல ரைட் சைட்ல ட்ரிகர் மெக்கானிசம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை ஆன் பண்ணி வச்சீங்கன்னா சில நேரங்கள்ல உங்களால பேச அவங்க ஈவன் அந்த போனை எடுக்க கூட முடியாது. அப்படி ஒரு ஹெக்டிக் சிச்சுவேஷன்ஸ் இருக்கும். நம்ம நினைக்கலாம் என்ன நடந்துற போது, எதுவுமே நடக்கிற வரைக்கும் அது தோணாதுங்க. நல்லா தான் போகும், நல்லா தான் இருக்கும், கூட வருவாங்க, பின்னாடி இருப்பாங்க, பேரண்ட்ஸ் ஹெல்ப்புக்கு வருவாங்க. எப்பவாவது ஒரு சூழ்நிலையில கண்டிப்பா இக்கட்ட நம்ம ஏதாவது மாட்டிப்போம். அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல கண்டிப்பா உங்களுக்கு இந்த ஆப் தேவை. அப்ப என்ன பண்ணலாம், எடுக்கவே முடியாத சுச்சுவேஷனா அந்த மொபைலை எப்படி 3 times ஷேக் பண்ணீங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்கா கண்ட்ரோல் ரூமுக்கு மெசேஜ் போயிடும். ஓகேவா? உங்களோட பேக் கேமரா ஆன் ஆயிடும், வீடியோஸ் இதாகும். கண்ட்ரோல் ரூம்ல இமீடியட்டா உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுவாங்க வித் ஹையர் கேர். சரிங்களா? அதனால தெரிஞ்சுக்கோங்க, வெறும் ஷேர் சாட்டும் டிக்டாக்கும் நம்ம வாழ்க்கைக்கு எந்த விதத்துல யூஸ் ஆகாது. ஒருத்தங்களை கிஃப்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, அவங்ககிட்ட போய் பேசுங்க. ஏங்க உங்களை காவலன் SOS ஆப் இருக்கா, அதெல்லாம் கேளுங்க. கேட்டு பண்ணீங்கன்னா தான் உண்மையிலே அவங்களுக்கு நீங்க கொடுக்குற ஒரு கிஃப்ட். அதெல்லாம் டவுன்லோட் பண்ண தெரியாத பெண்கள் எத்தனையோ பேர் இருப்பாங்க. சரியா? அவங்களுக்கு பண்ணி கொடுங்க. அவங்க ஒண்ணும் பண்ண வேணாம். அப்படி எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ல அப்படி ஷேக் பண்ணா போதும். படிக்காத எத்தனையோ பெண்கள் இருப்பாங்க, அவங்க எமர்ஜென்சிக்கு இது மாதிரிலாம் பண்ணுங்க. சரியா? 3 விஷயம் சொல்லிட்டேன். இது இல்லாம ஜென்ரலா நீங்க எல்லாமே யங்ஸ்டர்ஸ்னால என்னோட கைண்ட் ஆப்ளிகேஷன் டோன்ட் அப்படின்னு ஒரு 2 விஷயம் சொல்ல விரும்புறேன். டோன்ட் பிளேம் எனி மேல் பிளைண்ட்லி. புரியுதா? இங்க இருக்க மேல எல்லாரும் திட்டுவாங்க, இந்த அம்மா வந்து நின்றுட்டு பாரு, உடனே என்ன சொல்றாங்க, யாரையும் நான் சொல்றது உங்களுக்கு தெளிவா சொல்றேன், பிளைண்டா பிலீவ் பண்ணாதீங்க. சரியா? எல்லாருமே வெல் மெச்சூர்டு. நான் திரும்ப சொல்றேன், நான் என்ன சொல்ல வரேன்னு தெரியும். ஒருத்தரை வந்து நீங்க வந்து கண்மூடித்தனமா நம்பாதீங்க. எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, ரொம்ப நல்லா சொல்லுவான், என்ன சொல்லுவான், கண்ணு மாதிரி அழகு எதுவுமே இல்லை, இழுக்குது காந்தம்
அப்படிமா. காந்தம் இல்லைங்க அது, நீங்க சிக்கிட்டீங்கன்னு அர்த்தம். சரியா? நல்லவங்களா இருந்தா தப்பே கிடையாது. நான் சொல்றதே பிளைண்ட்லி. அந்த ஒரு வார்த்தை உங்களை பார்த்து சொல்லியிருக்கோம், அடுத்த தெருவில் இருக்க இன்னொரு பொண்ணை பார்த்தும் சொல்லியிருப்பான். சரியா? ப்ளீஸ், நான் சொன்னதுதான் வீக்கர் செக்ஸ். இந்த பொண்ணு யோசிச்சு முடிவெடுக்கும். இதுகிட்ட நம்ம ஜகஜா கில்லாடித்தனா நடக்காது, ஸ்டைலா போனா நடக்காது, 2 கவிதை கொட்டிட்டா நடந்துராது, ஏமாத்திரலாம். இத்தனை பேர் இருக்கிறதுனால இன்னொரு இதை ஷேர் பண்ணிக்கணும்னு விரும்புறேன். நான் போன ஒரு 2 monthsல நான் அந்த பொண்ணை பாக்குறேன். அந்த பொண்ணு இந்த மாதிரி ப்ராப்ளம்ல வராங்க. அப்ப கேட்கும்போது அந்த பையன் சொல்றாங்க, என்ன சொல்றான் அந்த பையன், அந்த பொண்ணுக்கு கவிதைனா எனக்கு பிடிக்கும். அவன் சொல்றான் அந்த பையன், இந்த மாதிரி பொண்ணுங்களை வந்து மலருக்கு ஒப்பிடுவாங்க அப்படின்னு சொன்னோன்னே அந்த பொண்ணுக்கு அப்போ கூட ஒரு சந்தோஷம். பரவாயில்ல, நல்ல பேரா தான் செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த பொண்ணுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது அப்படின்னு சொல்லி பார்த்ததுக்கு அப்புறம் அதனால அவன் சொல்றான். அந்த சுச்சுவேஷன்ல அந்த பொண்ணுகிட்ட அதை சொல்லும் போது அந்த பையன் எங்ககிட்ட என்ன சொல்றான், நான் அப்போ ஒரு கவிதை சொன்னேங்க, அந்த எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜ் தாண்டினதுக்கு அப்புறம் ஒரு கவிதை சொன்னதை கூட புரியாத ஒரு முட்டாளா அந்த பொண்ணு இருந்தா, என்னப்பா கவிதை அப்படின்னு கேட்கறேன். நான் ஆர்வமா கேட்பேன். ஏன்னா அடுத்த பேருக்கு சொல்லணும், தெரிஞ்சிருக்கணும். விமன் ஷுட் பி அவேர் ஆஃப் நம்ம எப்படி இருக்கோம், நம்மளை யாரும் அசைக்க முடியாதுங்கிறது உங்களுக்கு உள்ளுக்குள்ள இருக்கணும். சரியா? அது என்ன கவிதைன்னு கேட்டுக்கோங்க. பெண்களை வந்து மலருக்கு ஒப்பிடுவாங்க அப்படின்னு அந்த பையன் அந்த பொண்ணு கிட்ட சொல்றான். அப்ப வந்து உடனே எல்லாம் என்ன அந்த பொண்ணு சொல்லுது, பரவாயில்லடா, நல்ல கவிஞர் தான் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து அவனே சொல்றான், ஆண்களை வந்து வண்டுக்கு ஒப்பிடுவாங்க அப்படிங்கிறான். புரியுதா? நல்லா இருக்கா கவிதை? புரிஞ்சுதா புரியலையா? யாரும் குழந்தைங்க கிடையாதுங்க. சரியா? ஒரு வண்டு ஒரு மலர்கிட்ட இருந்து அடுத்த மலர்கிட்ட தாவி போயிட்டே இருக்கும். அதனால செல்ஃப் இண்டிவிஜுவலா உங்களை பத்தி தெரிஞ்சிருக்கணுங்க. பொண்ணுங்களை நெருப்புன்னு சொல்லுவாங்க, சொன்னதெல்லாம் கரெக்டா தான் சொன்னாங்க. எதுக்காக சொன்னாங்கிறதே தெரியாம போயிடுச்சு. நெருப்பு மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொன்னது என்னன்னா, உண்மையிலேயே நல்லவங்களா அனலைஸ் பண்றீங்களா, பேரண்ட்ஸ்ட சொல்றீங்களா, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு தீபமாவும் இருக்கணும். சரியா? பிடிக்காதவனா நம்மளை நல்லா கலாய்க்கிறான், ஓட்டுறான், நம்ம கிட்ட வேணுங்கிறதெல்லாம் எக்ஸ்பெக்டேஷன்ஸை மட்டும் சாட்டிஸ்ஃபை பண்றான், அப்படி ஒரு கேடி பயலா இருந்தா கொளுத்திடணும். அதாவது அந்த வேகம் இருக்கணும், கிட்டையே நெருங்க விடக்கூடாது. சரியா? அதுதான் நெருப்பு. சரியா? பொண்ணுங்களால நெருப்பாகவும் இருக்க முடியும், விளக்கேற்ற விளக்காகவும் இருக்க முடியும். அவங்கள கொளுத்துற அளவுக்கு இருக்கிற அனல் நெருப்பு, அவங்கள நெருங்கவே விடக்கூடாது. அதுதான் இந்த எக்ஸ்ட்ரீம்னஸ் தெரிஞ்சுதான் பொண்ணை வந்து நெருப்புங்கிறாங்க. கைண்ட்லி பி அவேர் ஆஃப் சரௌண்டிங்ஸ். என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கோங்க, உங்களை சுத்தி என்ன போயிட்டு இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. பேரண்ட்ஸ் இருக்காங்க, பேரண்ட்ஸ்ட ஷேர் பண்ணுங்க. புரியுதுங்களா? இது ஒரு விஷயம். இது வந்து பிஃபோர் மேரேஜ் இந்த விஷயத்த நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்க. எனக்கு யாருமே கைடன்ஸ் கிடையாது, எக்ஸ்பர்ட்ஸ் யாரும் எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சது எங்க ஊர் மக்கள் அவ்வளவுதான். அதை தவிர எனக்கு பெருசா தெரியாது. ஒரு கிராமம் தான், ஈவன் பஸ் ஃபெசிலிட்டிஸ் ப்ராப்பரா இருக்காது. இருந்தாலும் நான் படிச்சே தீருவேன்னு, அது வேணா எங்க அப்பா கிட்ட டார்ச்சர் பண்ணிட்டேங்க. அது உண்மையிலே வந்து எங்க அப்பாவும் அம்மாவும் பாவம், விடவே மாட்டேன்ட்டேன், படிச்சே தீருவேன்னு. ஆனா அவங்க எனக்கு என்ன சப்போர்ட் பண்ணாங்கன்னா, ஆஃப்டர் மேரேஜ் படினாங்க. நான் என் ஹஸ்பண்ட் ஃபர்ஸ்ட் அலைன்ஸ் வந்து பார்க்க வரும்போது நான் கேட்ட ஒரே ஒரு ரெக்வஸ்ட் தான், ஆஃப்டர் மேரேஜ் நான் படிக்கணும், எனக்கு நீங்க சப்போர்ட் பண்ணணும். அதான் சொன்னேன். சொன்ன வாக்கை வந்து காப்பாத்தினாரு. நான் நல்லா படிச்சு உங்க முன்னாடி ஒரு நல்ல சர்வீஸ் வாங்கினேன். வாய்ப்புகளை தேடாதீங்க, உருவாக்கிக்கோங்க. நல்ல முறையில நம்ம நினைச்சா, பொண்ணுங்க நினைச்சா கண்டிப்பா சாதிக்கலாம். பேரண்ட்ஸுக்கு பெருமையை சேர்த்து தரலாம் அப்படிங்கறத மனசுல வச்சு நிறைய நல்ல பெருமையை கொடுங்க. ஒன்றும் இல்லை, ஆக்சுவலா அவார்ட்ஸ் மெடல்ஸ் வந்து நீங்க ஒரு பொசிஷன் போயிட்டீங்கன்னா கிடைக்கிற சந்தோஷத்தை விட அவங்க பண்ற அச்சீவ்மெண்ட்ஸ்ல அவங்க சந்தோஷப்படுறாங்க பாருங்களேன், அதுதாங்க பேரண்ட்ஸுக்கு நீங்க கொடுக்குற ஒரே சந்தோஷம். அதனால பேரண்ட்ஸை கொஞ்சம் நல்ல ஹாப்பியா வச்சுக்கோங்க. நீங்க ரொம்ப ஜாலியா இருங்க, வேண்டவே வேணாம் சொல்ல. என்னடா இதை அவாய்ட் பண்ண அதை அவாய்ட் பண்ண, ஜாலியா இருங்க. until and unless you are safe and secured. நீங்களா இருங்க. மற்றவங்களுக்காக நான் ஹாப்பியா இருக்கிறேன்னு நடிச்சு காமிக்காதீங்க. உலகத்தை ஏமாத்தாதீங்க. உலகத்துக்காக வாழாதீங்க. உங்களுக்காகவும் உங்க இண்டிவிஜுவலுக்காக